ஹாய் விஜி. ஹாய். ஹாய் 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 பிரியா. ஹாய். ஏய் என்னடி திடீர்னு தமிழ் மாதிரி இவ்ளோ ஸ்லிம் ஆயிட்ட? 15 டேஸ் கழிச்சு இன்னைக்கு தான் காலேஜுக்கு வர. இந்த 15 டேஸ்ல என்னடி மாயம் பண்ண? என்னடி டயட்ல இருந்து ஸ்லிம் ஆயிட்டியா? டயட்லாம் ஒண்ணு இல்லடி. சமீபத்துல யோகா கிளாஸ் ஜாயின் பண்ண. யோகா பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து உடம்பு ஸ்லிம் ஆயிடுச்சு. ஏய் அப்படியா? நான் கூட யோகா கிளாஸ் போலான்னு இருக்கேன். நல்ல யோகா மாஸ்டர் இருந்தா சொல்றியா? ஏய் அது வந்து எனக்கு தெரிஞ்ச தீனான்னு ஒரு யோகா மாஸ்டர் இருக்காரு. அவர்கிட்ட ஏய் என்னடி ஏதோ சொல்ல வந்த பாதியிலே நிறுத்திட்ட? யார் தீனா? எங்க இருக்காரு? ஏய் சொல்லுடி. நாளைக்கு காலையில வரைக்கும் இல்ல உன் காலேஜ் ஹவர்ஸ் முடிகிற வரைக்கும் என் ஞாபகம் இல்லாம நீ இருக்கணும். அது உன்னால முடியுமா? பிரியா. இல்ல அவரே இப்போ கிளாஸ்லாம் எடுக்கிறது இல்ல. நான் ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். கிளாஸ் எடுக்கிறது இல்லையா? ஏன்? ஒன்னும் இல்லடி விடுறே. என்னாச்சு இவளுக்கு இவ்ளோ பிகு பண்ணிட்டு போறா? ஆமாடி. தீனா ஞாபகமே வரக்கூடாதுன்னு நினைச்சா உளறி தொலைச்சிட்டனே. இது நம்ம தலைப்படம் தானே? என்ன படம்டி? தீனாடி. ஓ ஆமால. என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் கொட்டிச் செல்லும் மின்னல் கண்ணோரும் மின்னும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் எங்க போனாலும் எங்க திரும்பினாலும் அவர் ஞாபகப்படுத்துற மாதிரி சம்பவம் நடக்குது. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஏய் பிரியா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இனிமே தீனா பத்தின ஞாபகங்களே வரக்கூடாது. வைராக்கியம் தான் முக்கியம். அம்மா தாய், என் வயித்துல பிறந்த பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கணும். இதை தவிர நான் வேற என்னமா உங்ககிட்ட வேண்டியிருக்கேன். உன் கருணையால தான் அவங்க எல்லாம் நல்லபடியா இருக்கணும் அம்மா. இந்தாங்கோ. வரேன் சாமி. அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. என்னக்கா முன்ன மாதிரி உங்களை கோயில்ல ரொம்ப பார்க்க முடியல? என்ன பண்றது, உடம்பு ஒத்து வர மாட்டேங்குதே. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து கோயிலுக்கு வந்து போயிட்டு தான் இருக்கேன். அப்படியாக்கா? உங்களை இன்னைக்கு கோயில்ல பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. இப்படி வாங்கக்கா, ஒரு முக்கியமான விஷயம் என்ன பேசணும். விஷயம்னு சொல்லி நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். போயிடலாம்க்கா, முக்கியமான விஷயம். 5 நிமிஷத்துல போயிடலாம். வாங்கக்கா வாங்க. என்ன இப்படி இழுத்துட்டு வர? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? முக்கியமான விஷயம்தாக்கா. அப்படி வாங்க சொல்றேன். சரி, உங்க 3வது பொண்ணுக்கு எத்தனை பவுன் நகை போடுவீங்க? ஏன் ஏன் கேக்குற? அது ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பையன் பார்க்க ராஜா மாதிரி அழகா இருப்பான். இந்த கம்ப்யூட்டர் படிப்பெல்லாம் படிச்சுட்டு கை நிறைய சம்பாதிக்கிறான். நல்ல குடும்பம், எனக்கு தெரிஞ்சவங்க தான். பெரிய பணக்கார சம்பந்தம்லாம் வேண்டாம், நல்ல குடும்பமா இருந்தா சொல்லுன்னு சொன்னாங்க. நீங்க எத்தனை பவுன் நகை போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசிடுவேன். என்ன இப்போ திடீர்னு சம்பந்தம் எல்லாம் பேசுற? அவ படிச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? முதல்ல அவ படிப்பு முடியட்டும். அட நீங்க வேறக்கா, எனக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. படிப்பு முடியறதாவது 1வது, அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியுமா? பிரச்சனை அதுக்குள்ள தலைக்கு மேல போயிடாதா? அதனாலதான் சொல்றேன், வெளியில தெரியறதுக்குள்ள சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிருங்க. அதுதான் நல்லது. என்ன சொல்ற நீ? ஏதோ பிரச்சனைங்கிற, தலைக்கு மேல போறதுக்கு முன்னாடிங்கிற? எனக்கு ஒன்னும் புரியல. என்னக்கா, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுனாலதான் பேசுறேன். பேசாம சரின்னு சொல்லுங்க. நீங்க வேணா பையன் போட்டவ முதல்ல பாருங்க. தள்ளி போட போட உங்களுக்கு தாக்க பிரச்சனை, புரிஞ்சுக்கங்க. நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு என் பொண்ணு கல்யாணத்துக்கு இப்படி அவசரப்படுறேன்னு எனக்கு புரியல. இத பாருங்கக்கா, உங்க பொண்ணு பிரியாவுக்கும் உங்க மருமக ஜெயந்தியோட அண்ணனுக்கும் ஏதோ கசமுசான்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் சொல்றேன். யார் சொன்னாங்க?
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரோ வேண்டாதவங்க கதை கட்டி விடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட கேக்குற? வேண்டாதவங்க யாரும் சொல்லல, எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க சொன்ன தகவல் தான். இத பாருங்கக்கா, உங்க மேல இருக்கிற அக்கறையினால தான் சொல்றேன். இந்த விஷயத்த காதும் காது வச்ச மாதிரி முடிச்சிடணும். என்ன சொல்றீங்க? இத பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. யாரோ தப்பான ஆளுங்க சொன்னதை கேட்டுட்டு ஏன் பொண்ணை பத்தி தப்பா பேசுறியா? அக்கா, இந்த காலத்துல படிக்கிற பொண்ணுங்க வயசு கோளாறுல அப்படி இப்படின்னு நடந்துக்கிறது தான். நாம தான் ஆரம்பத்திலேயே உஷாரா இருக்கணும். இல்ல எல்லை மீறி போய் வயித்துல ஒண்ணு உண்டாயிருச்சுன்னா ஊருக்கு தெரிஞ்சா மானக்கேடாயிடும். சீ, வாய மூடு. கோயிலாச்சேன்னு பாக்குறேன். என் வயித்துல பிறந்த பொண்ணுங்க அந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்க மாட்டாங்க. என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறதை நிறுத்திக்க. இத பாருங்கக்கா, நான் ஒன்னும் வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசல. உங்க பொண்ணை பத்தி உங்க மருமக என் புருஷன்கிட்ட சொல்லி இருக்காரு. அவரு என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன் மருமக சொன்னாரா? ஆமா, அர்ச்சனா வீட்டுக்காரரு செல்வன் தான் இந்த விஷயத்த என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்காரு. கேட்டதும் எனக்கு பகீர்னு ஆயிருச்சு. அதான் பதறி போய் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீங்க என்னடானா புரியாம வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்கக்கா, நல்ல சம்பந்தம், நிதானமா யோசிச்சு நல்ல முடிவா எடுங்க. நான் வரேன்க்கா. என்ன சத்யா, பஸ் போயிடுச்சா? இன்னும் இல்ல தீபா. ஆமா, நேத்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களே, என்னாச்சு? ஆமாண்டி, நானும் கேட்க மறந்துட்டேன். மாப்பிள்ளை எப்படி, உனக்கு ஓகே தானே? நீ வேற ஏண்டி அதை ஞாபகப்படுத்துற? ஏண்டி மாப்பிள்ளை வீட்டுல வரதட்சணை ஏதாவது அதிகமா கேட்டாங்களா? அப்படி கேட்டிருந்தா கூட நான் வேதனைப்பட்டிருக்க மாட்டேன்டி. வேற என்ன, மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா? என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா என் ஊனத்தை குத்தி காட்டி என்ன அவமானப்படுத்திட்டாண்டி. நான் என்ன வேணும்னேவா இப்படி பிறந்தேன்? ஆண்டவன் பண்ண தப்புக்கு நான் என்னடி பண்ண முடியும்? எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே செத்து போயிடலாம் போல இருந்துச்சுடி. அழாதடி, இவன் கிடக்குறான் விடு. இனிமேல ஒருத்தன் பிறக்க போறான், எங்கேயாச்சும் பிறந்திருப்பான் விடு. ஆமா சத்யா, உன் குறைய பெருசா எடுத்துக்காத நல்ல மனசுள்ள மாப்பிள்ள உனக்கு கண்டிப்பா கிடைப்பான், கவலைப்படாத. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லடி. நம்பிக்கையை தளர விடாதடி. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவன் லட்சத்துல ஒருத்தனாவது இருப்பான். கண்டிப்பா உன்னை தேடி வருவான். உனக்கு இப்படி ஒரு குறை இருக்கும் போதே நீ இவ்வளவு பேசுறியே. எல்லார் மாதிரி நல்லா இருந்தா நீ என்னென்ன பேசுவ? அவங்க குறைய கேவலமா பேசாதீங்க. நான் அதுக்கு அனுமதிக்க மாட்டேன். பின்ன என்ன தீனா, உங்களை போய் வேண்டாம். அவங்க பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. தன்னோட குறைய பெருசா நினைச்சு கவலைப்படாம வாழ்க்கைய சவாலா எடுத்துக்கிட்டு படிச்சு முடிச்சு இப்போ ஒரு நல்ல வேலையை தேடிக்கிட்டாங்க. அவங்கள பார்த்து நம்ம பெருமைதான் படணும். அவங்க குறைய நம்ம கேவலமா பேசக்கூடாது பிரியா. அப்போ தீனா லட்சத்துல ஒருத்தனா? ஆமா, லட்சத்துல ஒருத்தனா. தீனா கிடைச்சது என் லக்கு தான். எப்படி போனாலும் தீனா ஞாபகமாவே இருக்க. வைராக்கியமா இருக்கணும் பிரியா, நீ வைராக்கியமா இருக்கணும். அத்தை, என்ன அத்தை, கோயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இங்கே உட்காந்துட்டீங்க.
மாமா வீட்டுக்கு வந்துட்டாரு அத்தை. உங்களை எங்கன்னு கேட்டாரு. கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன். போய் கையோட கூட்டிட்டு வான்னு என்ன அனுப்பி வச்சாரு. வாங்க அத்தை. ஏன் என்ன விஷயம்? அதை ஏன் அத்தை கேக்குறீங்க? அந்த செல்வம் இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. என்ன ஜெயந்தி சொல்ற? என்னத்த சொல்றது அத்தை? மாமா முகம் இப்படி வாடி போய் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவ்ளோ வருத்தத்துல இருக்காரு. ஏன் அவருக்கு என்னாச்சு? இந்த செல்வம் இல்ல, அவன் மாமாவோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பிரியாவை பத்தியும் தீனாவை பத்தியும் தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான். அவர் நேரா மாமா வேலை பாக்குற ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் மாமா கிட்ட என்னப்பா உன் பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்க அப்படி இப்படின்னு அசிங்கமா பேசிட்டாராம். மாமா ரொம்ப மனசு நொந்து போய் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டாராம். உங்களை உடனே கூட்டிட்டு வர சொன்னாரு. வாங்கத்தே. ஐயோ கடவுளே, அவரு ஏன் நிலைமையில தான் இருக்காரா? அத்தை, உங்களுக்கு என்னாச்சு? என்ன சொல்றீங்க? நான் என்னத்த சொல்றது ஜெயந்தி? கமலா இங்க வந்திருந்தா. நம்ம அர்ச்சனா வீட்டுக்காரரு நம்ம பிரியாவை பத்தியும் உன் அண்ணனை பத்தியும் ஏதோ தப்பு தப்பா அவங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னதா சொன்னா. அதை கேட்டதும் எனக்கு அப்படியே பகீர்னு ஆயிப்போச்சு. பிரியாவுக்கு ஒரு நல்ல வரனா பார்த்துருக்கேன், காதும் காதும் வச்ச மாதிரி அவளோட கல்யாணத்தை முடிச்சிடலான்னு சொல்றா. அதை கேட்டதும் நம்ம மாப்பிள்ளையா இப்படி எல்லாம் சொல்லிட்டு திரியிறாருன்னு எனக்கு ஒரே வேதனையா இருக்கு ஜெயந்தி. அண்ணன் தெளிவா தான் வேலை பார்த்திருக்கான். அங்க அந்த ஆளுக்கு ஒருத்தர் மூலமா போட்டு கொடுத்திருக்கான், இங்க இதுக்கும் ஒருத்தர் மூலமா போட்டு கொடுத்திருக்கான். பெருசுங்க ரெண்டும் நொந்து நூலாகி போய் உட்கார்ந்துருக்கே. படட்டும், நல்ல வேதனை படட்டும். வினோத் கிட்ட பிரியா விஷயத்தை பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை ஊர் பூரா டம்மார அடிச்சுக்கிட்டு வர்றாரு. நம்ம குடும்ப கௌரவத்தையே சந்தி சிரிக்க வைக்கிறாரு. இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? உங்க புள்ள பிரியாவை போட்டு அடிக்கும் போது நான் தான் சொன்னேன்ல, இதெல்லாம் செல்வத்தோட சதிதான்னு. பிரியாவுக்கும் தீனாவுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு நான் சொன்னப்ப நீங்க கூட என் மேல சந்தேகப்பட்டு நான் தான் சதி பண்றேன்னு சொன்னீங்களே. இப்ப புரிஞ்சுதா அத்தை உண்மை என்னன்னு? செல்வமும் அர்ச்சனாவும் முன்ன மாதிரி இல்லத்த. அவங்க ரெண்டு பேருமே நம்மள பழி வாங்கணும், நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியுறாங்க. குடும்ப கௌரவத்தையும் குடும்ப மானத்தையும் கெடுக்கணும்னா குடும்பத்துல இருக்கிற பொண்ணு மேல சேத்தவாரி பூசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரியா மேல இல்லாததையும் பொல்லாததையும் ஊர் புறா சொல்லிக்கிட்டு திரியிறான். இப்பவாவது செல்வம் குணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? என்ன ஒரு அநியாயம் பாத்தீங்களா அத்தை? ஆனா இந்த பாவத்துக்கெல்லாம் காரணம் நான் தான் அத்தை. இப்படி ஒரு கேடு கெட்ட மாப்பிள்ளைய தேடி கொண்டு வந்து சேர்த்தது நான் தானே. அத்தை, நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னா முதல்ல எனக்கு தான் கொடுக்கணும். அந்த செல்வம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாம நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேரை கொண்டு வந்துட்டான். என் வாழ்க்கையே பறி போயிடும் போல இருக்கே. பாவி பாவி, அவன் கொஞ்சம் கூட நல்லாவே இருக்க மாட்டான் அத்தை. அத்தை, இந்த செல்வமும் பாக்கியமும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த பாக்கியத்துக்கு உங்க மேலயும் நம்ம குடும்பத்து மேலயும் வெறுப்பும் கோவமும் அதிகமா இருக்கு. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காகவே செல்வத்தை கைக்குள்ள போட்டுக்கிட்டு அந்த பாக்கியம் தான் இதெல்லாம் செய்யுதோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்ல அத்தை, செல்வத்துக்கு உங்க மேல தனிப்பட்ட கோவமும் இருக்கு. கல்யாணம் ஆன புதுசுல நீங்க அர்ச்சனாவை பிரிச்சு வச்சது, அதுக்கப்புறம் அவனை மாப்பிள்ளையா மதிக்காம சாப்பாட்டுல தண்ணி ஊத்துனது, நெஞ்சில கைய வச்சு வெளியில தள்ளினது, சபையில நிக்க வச்சு எல்லார் முன்னாடியும் நீ ஆம்பளையான்னு கேட்டது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமா நம்மள பழி வாங்குறானோன்னு எனக்கு தோணுது. மாமா அவமானப்பட்டு வந்திருக்காரு, தோ நீங்க அவமானப்பட்டு உக்காந்துருக்கீங்க. அவன் இதோட விட்டுற மாட்டாத்த. ஊர் புறாவும் பரப்பி பிரியாவோட வாழ்க்கையை நாசமாக்கிடுவான். நாளைக்கு பிரியாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் கெடுத்துருவான் அத்தை. ஆனா அவனை யார் தட்டி கேக்குறது? உங்க புள்ளியும் நாம எதை சொன்னாலும் நம்ப போறது இல்ல. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தோ உள்ள இருக்கிற அந்த கடவுள் தான் நல்ல முடிவு சொல்லணும். சரிங்க அத்தை, போனவள வேற இன்னும் காணுமேன்னு மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வாங்க அத்தை போலாம். ரங்கராஜபுரம் போப்பா. வேண்டாம் ஜெயந்தி. ஏன் அத்தை, வீட்டுக்கு போக வேண்டாமா? வண்டி எப்படி திருப்ப சொல்லு.
வண்டியை திருப்பிக்கப்பா. யாரு? வாவ்! பிரியா! ஓ, வலிக்குது. கனவில்ல, நிஜம்தான். பிரியா, என்னால சத்தியமா நம்பவே முடியல. எனக்கு சந்தோஷமாவும் இருக்கு, அதே டைம் சர்ப்ரைஸாவும் இருக்கு. சரி, வா வா, உள்ள வா. வா பிரியா, என்னால இன்னும் கூட நம்பவே முடியல. உனக்கு வைராக்கியம் அதிகம். என்ன பார்க்க வரமாட்ட, எங்க நான் உன்னை பார்க்கவே முடியாம போயிடுமோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. என் மேல பரிதாபப்பட்டு உன் வைராக்கியத்தை விட்டு கொடுத்து என்ன பார்க்க வந்தியா? இல்ல, நான் தோத்து போய் தான் இங்க வந்தேன்.